வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சாட்சியாக வாழ்ந்த தேவ மனிதர்கள் நம்முடைய வேதத்தில் ஒரு சிலர் எப்படி சாட்சியாக வாழ்ந்தாங்க அப்படியேப்பட்ட நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம். சாமுவேல் சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்ததியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடியாக இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறவள என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்க சொல்கிறாங்க, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவில்லை என்று சொல்லுகிறாங்க. ஏன்னா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன வயசிலிருந்து ஒரு ஆலயத்தில் வளர்ந்து கொண்டு வந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தாப்புல. அப்போ அவர் என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய கழுதை எடுத்தேனா, யாருக்கான அநியாயம் செஞ்சேனா, யாருக்கான எடுக்கன்னு செஞ்சேனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறாப்புல. ஆரம்ப காலத்தில் நான் எங்கள் ஊரில் ஒரு ஊழியத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது என்னுடன் நிறைய ஒரு 10 பாஸ்டர்மார் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு காணிக்கை கொடுப்பது, எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போகிறாங்களோ அந்த ஊழியத்துக்கு போகும்போது அவங்களுக்கு பஸ் ஃபேருக்கு பணம் கொடுப்பது, அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்வேன். ஊழியத்தை ரிப்போர்ட் வாங்கிறது, இதெல்லாம் செய்யும்போது ஒரு சில நேரத்தில் ஒருவேளை சில நேரங்களில் எனக்கு வருகிற அந்த காணிக்கை கூட நான் அந்த ஊழியத்தை எடுத்து கொடுப்பேன். சில நேரத்தில் ஊழியக்காரங்க ஐயா சாப்பாட்டுக்கு பணம் வேணும்னு சொல்லும்போது உடனே என்னிடத்தில் இருக்க காசு எடுத்து நான் கொடுப்பேன். ஒருவேளை அந்த ஊழியத்தில் இருக்கும்போது அப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், ஒரு சாட்சியாக நம்ம வாழணும். சாட்சியாக வாழும்போது ஒருவேளை ஜனங்க மட்டும் நம்ம சாட்சியாக வாழணும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. சாட்சியாக வாழும்போது பாருங்கள், சாமுவேல் விண்ணப்பம் பண்ணும்போது இடி முழக்கங்களையும் மழையும் ஆண்டவர் கட்டளையிட்டார். நம்ம சாட்சியாக வாழும்போது நம்முடைய ஜெபத்திற்கு கூட ஆண்டவர் பதில் கொடுப்பார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33-38 ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கு இந்த கைகளை வேலை செய்து இப்படிப்பட்ட பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பாக்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணினான். அவள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாக துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். பாருங்கள், பவுலுங்க சொல்கிறாப்புல ஒரு வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தாகிலும் நான் இச்சிக்கவில்லைன்னு சொல்கிறார். அப்போது ஏன்னா பவுல் அவர் ஊழியத்தில் பார்த்திங்கன்னா அவர் தன் கைகளை வேலை செய்து அந்த பணத்து மூலியமாக ஊழியம் செஞ்சுருக்கிறார். வேதவாசம் சொல்லுது, வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம். அப்படி வேலை செஞ்சு அவர் ஊழியம் செஞ்சார். பலவீனரை அவர் தாங்கினார். வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம் என்று அவர் கொடுத்து தான், அவர் வேலை செஞ்சு தான் அவர் ஊழியம் செஞ்சார். இப்படி அவர் அந்த ஜனங்கிட்ட சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்க பாருங்கள், ஒருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தாகிலும் நான் இச்சிக்கவில்லைன்னு சொல்கிறேன். அப்போ அப்படி பவுல் வாழ்ந்தார், ஒரு சாட்சியாக வாழ்ந்தார். அவர் பாருங்கள், அவர்களை விட்டு அவர் புறப்பட்டு போகும்போது அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே அழுவுறாங்க. அழுது கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனாள் என்று சொல்லப்படுது. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரம். பவுல் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அவன் பாருங்கள் ஒரு சாட்சியாக வாழ்ந்தான்.
ஆரம்ப காலத்தில் நான் ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு 5 வருடங்களாக ஊழியர் கூடுகை நடத்தினேன். ஊழியர் கூடுகை நடத்தி அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து காணிக்கையும் கொடுத்தேன். ஆனால் இப்போ ஊழியத்தின் தேவையில் அதிகமாக இருக்கிறது. 3 மாதம் ஒரு புக்கு வெளியிடுறேன், டிவியில் நம்பிக்கை டிவியில் வர பேசுகிறேன். அப்போ இதனால் ஊழியத்தின் தேவையில் அதிகமாக இருப்பதனால இன்றைக்கி தேவைகள் அதிகமாக இருப்பதனால இன்றைக்கி சரியாக என்னால் செய்ய முடியல. ஆனாலும் முடிந்த அளவுக்கு எனக்கு வருகிற காணிக்கையில் அதில் கொஞ்சம் தசமாக எடுத்து கஷ்டப்படுற ஊழியருக்கு இன்னும் எனக்கு கொடுத்து கொண்டு தான் வருகிறேன். அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள். யார்? பர்னபா. பாருங்கள், நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டாங்க. அப்போது எங்கள் திருக்கோளூர் பகுதியில் நான் ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் சினிமா பாடல் பாடிக்கொண்டிருந்தேன், எலக்ட்ரானிக்ஸ் கடை வைத்து கொண்டிருந்தேன். அப்படி சினிமா பாடல் பாடிக்கொண்டு கடை வைத்து கொண்டிருக்கும்போது நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். அப்படி ஊழியத்துக்கு வரும்போது என்னை பார்த்து ஒருத்தர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நான் எதுவுமே செய்யலை. அப்போ என்னை பார்த்து இவர் எப்படி சினிமா பாட்டு பாடியிருந்தார், கடை வச்சுருந்தார், ஒரு துன்மார்க்கம் வாழ்ந்து கொண்டு இருந்தார், இப்படிலாம் வாழ்ந்து கொண்ட இவர் வந்து எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறன்னு சொல்லிட்டு அவர் என்னை பார்த்து இயேசு ஏற்றுக்கொண்டார். அதை இங்கே வேதவாசம் சொல்லுது, பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும். அப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு சாட்சியாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி சாட்சியாக இருக்கணும்? நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம செஞ்ச நல்ல காரியம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம மரித்த பிறகு தான் சொல்லுங்கள், இவர் இந்த காரியம் செஞ்சார், இவர் இப்படிலாம் செஞ்சார்னு சொல்லிட்டு நம்மளை இறந்த பிறகு தான் நம்மளை பற்றி சாட்சி சொல்லுவாங்க. அப்போ அந்த உலகத்தில் நம்ம வாழும்போது சாட்சியாக நம்ம வாழ வேண்டும். நல்லவங்களாம் முதல்ல நம்ம இருக்கணும், உண்மையாக நம்ம இருக்கணும், சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். நீங்கள் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கி வந்து ஓரளவு பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறாங்க, ஆலயம் கட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்முடைய மிஷினரிமார்களை போது என்ன பண்ணாங்க, முதல்ல வந்தோடனே அவங்க வந்து இருக்கிற ஏழை பிள்ளைங்கிற ஜனங்களுக்கு உணவு உடை போர்வெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஜனத்தை அன்பாக இருந்தாங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டினாங்க, அப்புறம் ஆலயம் கட்டினாங்க. அப்போ பாருங்கள், அவன் நல்லவனும் பரிசுத்தாவினும். அப்போ நாம் வந்து முதல்ல சாட்சியாக இருக்கணும், சாட்சியாக நம்ம இருக்கணும். அப்போ பரிசுத்தாவினும் விசுவாசத்திலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அடுத்து பரிசுத்தாவின் நிறைஞ்சிருக்கும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து பரிவேசு என்ன ஒரு மாயவித்தக்காரன் உற்று பார்க்குறான். அப்போ பரிசுத்தாவில் நம்ம நிறைஞ்சிருக்கும். முதல் நல்லவனாக இருக்கணும், அடுத்து பரிசுத்தாவினால் நம்ம நிறைஞ்சிருக்கணும், அதுக்கடுத்து விசுவாசத்திலையும் நம்ம நிறைஞ்சிருக்கணும். அப்படி நிறைஞ்சிருக்கும் போது ஜனங்கள் அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்படும். நாம் இப்படி சாட்சியாக வாழும்போது பரிசுத்தாவில் நிறைஞ்சி விசுவாசத்தில் நிறைஞ்சி இருக்கும்போது ஜனங்க நம்ம இடத்துல வருவாங்க. நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் ப்ரேயர் சென்டருக்கு வாங்க, நீங்கள் கூப்பிட தேவையில்லை. நம்ம சாட்சியாக வாழும்போது தன்னாலே நம்ம சபைக்கு ஆட்கள் வருவாங்க. நம்ம உண்மையாக இருக்கும்போது தன்னாலே ப்ரேயர் சென்டருக்கு வருவாங்க. நம்ம சாட்சியாக வாழணும். நீங்கள் பாருங்கள், ஆலயத்தில் இருக்கும்போது நல்ல பரிசுத்தமாக இருக்கிறாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க. அப்படியே அந்நிய பாஷை பேசி பரிசுத்தமாக இருக்கிறவங்க வெளியில் வந்த பிறகு, வீட்டுக்கு வந்த பிறகு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஆலயத்தில் பரிசுத்தமாக ஆராதிக்கிறாங்க, வெளியில் வந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது இந்த சாட்சியில் வாழ்க்கை இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை இருப்பாருங்க, அப்பா குடிக்கிறாரு, மகன் குடிக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் குடிக்கிறாங்க. அப்போது வந்து சாட்சி இல்லை. இவங்க சாட்சியாக இருந்தால் தான் பிள்ளைங்களும் சாட்சியாக இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஏன் நம்ம இயேசு ஏற்றுன்னு சொல்ல முடியல? ஏன்னா இவங்க குடிக்கிறதுனால அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நாம் ஒரு சாட்சியாக இருக்கும். நீங்கள் ஆலயத்துக்கு ஏன் ஜனம் வர மாட்டேங்கிறாங்க? நாம் ஒரு சாட்சியாக இருக்கும்போது தான் ஜனங்க நம்ம ஆலயத்துக்கு வருவாங்க. எபிரேயர் 12:1 சொல்கிறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறோமாகிற இயேசு நோக்கி நம்ம நியமித்திர ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அப்போ நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி நம்ம சொல்லலாம். இப்போ ஆபிரகாம் சொல்லும்போது ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் வாழ்ந்தான். நமக்கு மேகம் போன்ற திறன சாட்சியில் அவங்க தான். அப்போ அந்த சாட்சியில் நம்ம பார்க்கணும். ஆபிரகாமை நம்ம பார்க்கணும், அவர் விசுவாசத்தில் வாழ்ந்தாரா, நாமளும் விசுவாசத்தில் வாழணும்.
யாக்கோபு பாருங்க, அவன் வந்து போராடி ஜெபிச்சான். அதுபோல் நம்ம ஜெபத்தில் ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தருடைய சாட்சி நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம சுத்திலும் மேகமுன திரளான சாட்சி இருக்கிறாங்க. அந்த சாட்சிகளை நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 2:32 சொல்லப்படுது. பேதுரு சொல்கிறப்பல, பேதுரும் அப்போஸ்தலரும் சொல்கிறாங்க, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த பிறகு, உயிரோடு எழுந்ததை இவங்க பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தாங்க, பேதுரு பார்த்தப்ப, அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஏன்னா பேதுரு பாருங்க, பேதுரு வந்து அவர் சீஷர்கள் எல்லாம் அவரோடு கூட இருந்தாங்க. அவர் செஞ்ச அதிசயங்களை பார்த்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, அவர் பூமியில் எப்படி வாழ்ந்தார், அவர் எல்லாம் அங்கே பார்த்தாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து நாங்கள் எல்லோரும் சாட்சிகள் என்று சொல்கிறாங்க. யோவான் 4:39 நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். இந்த சமாரிய நாட்டை சேர்ந்த இந்த சமாரிய ஸ்திரீ சொல்கிறாங்க, எனக்கு நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொல்கிறாங்க. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ பாருங்கள், அவங்க கிணற்றண்டையில் இருக்கும்போது இயேசு வராரு, வந்து தண்ணி கேட்குறாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணி கொடுப்பேன்றாரு. இயேசுக்கு சொல்கிறாரு, இந்த உனக்கு வந்து இப்போ இருக்கிற உனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அவர் வந்து இந்த அம்மா பற்றி எல்லாம் சொல்கிறார், என்னை குறித்து சாட்சி சொல்கிறார். அப்படி சொல்லி இந்த அம்மா ஊருக்குள்ளே போய் ஊரில் ஜனங்கள்லாம் அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பாருங்கள், இந்த அம்மா குறித்து அவர் சொல்கிறார் சாட்சி, என்னை குறித்து எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். அந்த அம்மா போய் எல்லாரும் அழைத்து கொண்டு வந்தாங்க, என்னை பற்றி ஒருத்தர் சொல்லன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த ஜனங்கள்லாம் இவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 7:7 சொல்கிறாரு, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரிகள் பொல்லாததில் இருக்குது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. அப்போது இயேசுக்கு சொல்கிறாரு, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் வந்து உங்களை பகைக்கலை, ஆனால் நான் வந்து உங்களுக்கு கிரிகளும் பொல்லாத இருக்குதுப்பா அப்படின்னு சாட்சி கொடுக்கறதுனால அது என்னை பகைக்கிறது. நீங்கள் கூட பாருங்க, ஒருத்தனை பார்த்து நீ இந்த தப்பு பண்ணுற, இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னால் உலகம் உங்களை பகைக்கும். அதாங்க இயேசு சொல்கிறாரு, அதன் கிரிகளும் பொல்லாதவளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுப்படினால அது என்னை பகைக்கிறது. நிறைய ஒரு சில இடங்களில் நான் கூட்டத்தில் செய்தி கொடுக்கும்போது சரி, இல்லை உபாசத்தில் ப்ரேயரில் செய்தி கொடுக்கும்போது சரி, கூட்டம் முடிஞ்சால் காணி கூட சரியாக வராது. ஏன்? கண்டித்து உணர்த்தும் போது இந்த தவறு நீங்கள் செய்கிறன்னு சொல்லும்போது காணிக்க வராது. இத்தனை உபாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் உபாசத்தோடு அந்த செய்தி எடுப்பேன். அப்படி செய்தி கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதமான வார்த்தை பேசணும், நல்லா காணிக்க வரும். இப்போ இதுபோல் கண்டித்து உணர்த்தும் போது காணிக்க கூட வராது. ஒரு சபையில் இது போல் செய்தி கொடுக்கும்போது செய்தி முடிஞ்ச பிறகு ஒருத்தருக்குள்ளே பிரச்சனை ஆகுது. அப்போ சபையில் செய்தி கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு 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 எழுப்புதல் வருது, ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை உள்ள செல்வ கிரியை செய்யுது. அப்போது அதை கண்டித்து அந்த உங்கள் செயலாம் சரியில்லை அப்படி சொல்லும்போது உலகம் நம்மளை பகைக்குது. அப்போது இன்றைக்கு பிரியமானவர்களே, இயேசு பாருங்கள், இந்த உலகத்தில் வாழும்போது சீஷர்கள் அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க. பேதுரு சொல்கிறாப்புல, அவர் இயேசு குறித்து பலமாக சாட்சி கொடுத்தாரு சொல்லப்பட்டு. இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள். அப்போ இயேசு பாருங்கள், அவர் சென்ற இடங்களிலெல்லாம் ஒருவேளை அவர் செஞ்ச அதிசயங்கள் அற்புதங்களை சீஷர்கள் பார்த்தாங்க. அப்போது சீஷர்கள் தான் அவர் சாட்சி. அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அவர் எப்படி உண்மையாக இருந்தார். அப்போது கடைசி வரையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், சாட்சியாக வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார். சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உண்மையாக தான் வாழ்ந்தார். சிலுவையில் மரண பரியந்தும் அவர் உண்மையாக இருந்தார், சாட்சியாக வாழ்ந்தார்.
பிரியமானவர்களே, நாம் சாட்சியாக வாழணும். இருக்கிற அந்த கொஞ்ச நாட்களில் நம்ம சாட்சியாக வாழணும். சாட்சியாக வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இன்றைக்கு சாட்சியாக வாழ ரொம்ப கடினம் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா என்னுடைய கணவர் சின்ன ஒரு சண்டையினால் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாப்புல, இது வரைக்கும் வீட்டுக்கு வரல ஐயா, எனக்காக நீ ப்ரேயர் பண்ணி சொல்லி அந்த அம்மா அழுது கொண்டே சொன்னாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு சாட்சியே இல்லை. அழைத்து போய் என்ன பிரயோஜனம்? ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இரவு போது நல்லா பாடல் சத்தம், ஜப சத்தம் கேட்குது, விடியகாலம் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது சாட்சி இல்லை. கர்த்தருக்கு நம்ம எப்போதும் சாட்சியாக வாழணும். சாட்சியாக வாழணும். அவருக்காக நம்ம வாழணும். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் கெட்ட பழக்கத்தின் வெளியில் வரணும், அருவருப்பான காரியத்தை வெளியில் வரணும், சாட்சியாக வாழணும். அப்படி சாட்சியாக வாழும்போது தான் அநேக ஜனங்க நமக்கு அழைத்து வருவாங்க. அநேக ஜனங்க கிறிஸ்துவில் மாற முடியும். நம்ம எப்போதும் சாட்சியாக வாழணும். மற்றவர்களுக்கு ஜெபிங்க, மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. பாவத்தில் வாழ்ந்து கொண்ட ஜனங்களுக்கு ஜெபிங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்காக ஜெபிங்க. அரசியல்வாதிகளுக்காக ஜெபிங்க. கல்வித்துறையில் இருக்கிற ஜெபிங்க. அரசாங்கத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அவனை சாட்சியாக வாழணும். ஒரு ஊழியர்களுக்காக ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். யோபு பாருங்கள், தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்த போது அவனை சிறையிருப்பெல்லாம் மாற்றணும். அப்போ நம்ம மற்றவங்களும் ஜெபிக்கணும். ஒரு தேசத்தில் ஜனங்க சாட்சியாக வாழணும், ஊழியர்கள் சாட்சியாக வாழணும், சபையார் சாட்சியாக வாழணும். அப்படி இருக்கணும். பவுல் பாருங்கள், பவுல் கழுத்தை கட்டி கொண்டு அவங்க அழுதாங்கன்னு சொல்லப்படுது. அப்போனா பவுல் எப்படி வாழ்ந்துக்கிற பாருங்க, அப்படி ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. அப்போ இன்றைக்கி சபையார் கூட ஊழியக்காரை பார்த்து அழுகணும். ஐயோ அந்த ஊழியக்கார் இப்படி இருந்தான்னு சொல்லி அழுகணும். அதுக்கு நம்ம ஒரு சாட்சியாக வாழணும், உண்மையாக இருக்கணும். நிறைய நேரங்களில் என் கூட இருக்கிற ஊழியர்கள் என்னை திட்டுவாங்க. அவங்க பிடிக்கிறாங்க, இப்படி ஏன் நீ இப்படி இருக்கிறாங்க? எங்கள் வீட்டிலேருந்து திட்டுவாங்க. அந்த பாஸ்டர் போகிறாரு, ஊழியத்துக்கு போகிறாரு, அரிசி பருப்பு கம்பளம் வாங்கினாரு, நீ சும்மா வர. அந்த பாஸ்டர் நல்லா காணிக்கை வாங்கினார், நீங்கள் சும்மா வர. அப்போ பாருங்கள், நம்ம ஒரு சாட்சியாக வாழணும், உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக வாழும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதவாசம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இன்றைக்கும் விசுவாசத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம உண்மையாக இருக்கணும், சாட்சியாக வாழணும். எவ்வளோ பாடல் உபத்திரம் வந்தாலும் அவருக்கு நம்ம உண்மையாக வாழணும். அப்போது நீங்கள் இன்றைருந்து ஒரு முடிவு எடுங்க. இந்த 2020 அந்த புது வருஷத்தில் ஆண்டுட்டு உண்மையாக இருங்க, சாட்சியாக வாழுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு சாட்சியாக வாழ்ந்தார் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஒரு சாட்சியாக வாழ்ந்தாப்புல ராஜா. இப்படியே வேதத்தில் நிறைய பேர் அங்கே பார்க்க முடியும் ராஜா, சாட்சியாக வாழ்ந்தவங்க. ஆண்டவர் தொர்க்கால் என்ற ஒரு சிஷி கூட ராஜா, ஆண்டவரே அவங்க கூட ஒரு சாட்சியாக வாழ்ந்தாங்க அப்பா. அப்பா ஒருவேளை ஆபிரகாம் ஒரு சாட்சியாக வாழ்ந்தாப்புல ராஜா. அந்த இன்றைக்கு நாங்களும் சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஏசப்பா சிலுவையிலே மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த நீங்கள் கூட சாட்சியாக வாழ்ந்தீங்க ராஜா. நன்மை செய்கிற சுற்றி திரிந்தீங்க ராஜா. அந்த இன்றைக்கு ராஜா இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. உண்மையாக இருக்கணும் ராஜா. சாட்சியாக வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு மீதும் ஒவ்வொருக்கும் நீங்கள் இறக்கம் செய்யுங்க ராஜா. இது மனதுருகிற ஒரு தேவனாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. வியாதி எடுக்கிற ஒவ்வொரு மீது ராஜா உங்களுடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. அப்பா மேக 2:13 தடைகளை உடைக்க ஒரு நீர் சாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா தடைகள் விலகட்டும் ராஜா. யோவான் 14:27 சமாதானத்தை வைத்துட்டு போயின்னு சொன்னீங்க ராஜா. எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ ஒரு சமாதானத்தை இங்கே கட்டடுங்க ராஜா. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஒரு விஷயம் நீங்கள் மனம் இறங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டடுங்க ராஜா. ஆண்டே வருமானம் வராதனால குடும்பத்தில் சண்டை வருது ராஜா. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ராஜா. நல்ல ஒரு வருமானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. சம்பாதிட்டு பண்ண நிலையனுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஆம் தகப்பனே, தாய் தகப்பனை இழந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க ராஜா. ஆம் தகப்பனே, துக்கத்தோடு இருக்கிற குடும்பம் ஒவ்வொரு நீங்கள் ஆறுதல் படுத்துங்க ராஜா. ஆறுதல் படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.